ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஜியோமீட் ஆப் அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் லான்ச் பண்ணாங்க. நேற்று நைட்டு நான் ப்ளே ஸ்டோர் செக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 50,000 டவுன்லோட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் செக் பண்ணுறேன், 5 லட்சம் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் நிறையா பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூ தான் போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயமே தேவையில்லை. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக் பண்ண அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் நிறையா செக்யூரிட்டி ப்ரிகாஷன்லாம் மேக் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் ஆப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ளிகேஷனாக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 ஆப்புக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஆல்ரெடி ஜூம் மீட்டிங் ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்களோ அப்படியே அச்சு பிசறாமல் இதில் இருக்குது. அதோட அதில் இல்லாத சில ஃபியூச்சர்ஸ் இருக்குது. செக்யூரிட்டிக்கும் நிறையாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஜியோமீட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ப்ளே ஸ்டோரில் போங்க, ஜியோமீட்னு டைப் பண்ணிங்க, உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மீட்டிங் ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா தான் சைன்இன் பண்ணணும். அப்படி இல்லையா, நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் பேசுவேன், அப்படி இல்லாட்டி உங்கள் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த லிங்க்கை மட்டும் போட்டு ஜாயின் மீட்டிங் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் ஐடி க்ரியேட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், ஆஃபீஸ் கிளைண்ட்ஸ் கூட பேசணும் அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணி தான் ஆகணும். சைன்இன் பண்ணுறதுக்கு உங்கள் மெயில் ஐடி கேட்கும், அப்புறம் உங்கள் நேம் கேட்கும். அப்புறமா வழக்கம் போல் தான் பேர் எல்லாமே கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு சிரமமே இருக்காது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணுற பிரச்சனையே இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி ஜூம் மீட்டிங் ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே இன்டர்ஃபேஸ் தான் இதுலேயும் இருக்கும். இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டர்ஸ் நிறையா மீமை போட்டு ஓட்டியும் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் இது இந்தியாவில் ஒரு மேக் பண்ண அப்ளிகேஷன். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக வரக்கூடிய காலங்களில் நிறைய அப்டேட் கொடுத்து இன்டர்ஃபேஸில் சேஞ்சஸ் வரும். நிறையா வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக நிறைய இது கொண்டு வருவாங்கன்றதை ஜியோ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லாதது என்ன ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு விஷயம் மல்டி டிவைஸ் லாகின். நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபோனில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து இப்போ சம்டைம்ஸ் சில பேர் ஃபோன் கொண்டு போவாங்க, ஃபோனில் லாகின் பண்ணுவீங்க. சில பேர் லேப்டாப்ஸ் இருக்கும், லேப்டாப்ஸில் லாகின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோன், ஒரு லேப்டாப் இல்லை டேப்லெட் மொத்தமாக 5 டிவைசஸ்க்கு வந்து நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா 1:1 வீடியோ ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோவில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க வீடியோ காலில். இப்போ தொடர்ந்து ஒரு 50 பேர் மீட்டிங்கில் இருக்கீங்க. இப்போ யாராச்சும் ஒருத்தர் பேசுனா அவங்களோட ஸ்க்ரீன் மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்கும். இதே இது 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சிங்கன்னா ஒரே சமயத்தில் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர், 16 பேர் வரைக்கும் கூட ஒரே ஸ்க்ரீனில் பேசுகிற மாதிரி ஸ்பெசிலிட்டி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜூம் மீட் ஆப்பில் கிடையாது. யார் பேசுகிறாங்களோ அவங்களோட ஃபேஸ் தான் ஃப்ரண்ட் வரும், மிச்சவங்க ஃபேஸ்லாம் ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இந்த 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் மாற்றும் போது ஒரே ஸ்க்ரீனில் 16 மெம்பர் வரைக்கும் அட் அ டைமில் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720p ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹை குவாலிட்டியில். ஆனால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் 240லேருந்து 480p ரெக்ஸல் வரைக்கும் தான் வருது. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் அதை தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியானது இப்போதைக்கு லோவாக தான் இருக்குது. நான் ஜூம் மீட் ஆப் யூஸ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அந்த குவாலிட்டி அளவுக்கு இதில் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக ட்விட்டரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜியோ மீட் ஆப்பிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குது, போக போக நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். நாங்கள் ஸ்பெக்கில் போட்ட மாதிரி ஹை குவாலிட்டி கான்ஃபிகரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டில் நாங்கள் கொடுத்துருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹை குவாலிட்டியான வீடியோ கிடைக்கும். அந்த 1:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, மல்டி டிவைஸ் லாகின், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என் டு என் என்கிரிப்ஷனும் இருக்குது. இந்த ஜூம் மீட்டிங் ஆப்பில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ நீங்கள் நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், யாராச்சும் 3ஆவது ஒரு ஆள் வந்து நம்ம பேசுகிறதையோ நம்ம டேட்டாஸையோ எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் உள்ள மாதிரி என் டு என் என்கிரிப்ஷன் இருக்கனால நம்ம 2 பேர் கனெக்டில் இருக்கோம்னா 3ஆவது ஒரு நம்பர் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆக முடியாது. நம்ம டிரான்சாக்ஷன், நம்ம பேசுகிறது, நம்ம டேட்டா அனுப்புகிற எல்லாமே பைனரியாக தான் போகும். ஸோ யாராலையும் ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஜியோ மீட்டில் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேற்கொண்டு என்ன ஃபியூச்சர்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது, ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஜியோ மீட் ஆப்லேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் நான் சொல்லிடுறேன், இது முழுக்க இந்தியன் மேக் ஆப். ஸோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏடா அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குனால அந்த லோ குவாலிட்டி, இந்த மாதிரி சின்ன பக்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி 1 மாதம் 2 மாதம் கழிச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போதைக்கு ஜூம் மீட் ஆப் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு ஜியோ மீட்டுக்கு மாறுங்க. இதுதான் இந்த வீடியோ. ஜூம் மீட்டிங் ஆப் புதுசாக இருந்தாலும் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. இன்டர்ஃபேஸஸ்லேயும் நான் சொல்கிறேன், இன்டர்ஃபேஸ்லேயும் சில பல சேஞ்சஸ் வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட்டில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.